வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஜர்னி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப ராகவ் சென்னைக்கு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ட்ரெயின்ல இவருக்கு எதிர ஒரு பெரியவர் வராரு. இந்த பெரியவரை இவரோட பொண்ணும் மருமகனும் சேர்ந்த மாதிரி தான் வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அந்த மருமகனுக்கு போன் கால் வந்துருது. அதனால பேசுறதுக்காக இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இதனால அப்பவும் பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது மருமகனுக்கு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்றதுக்காக தரதா இவர் வாக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த வாக்கை நான் இன்னும் நிறைவேற்றலமா, சீக்கிரமா காசை ஏற்பாடு பண்ணி மாப்பிளைக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா, நீங்க பொறுமையாவே தாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி இந்த அப்பா கஷ்டப்படுறாருல. இந்த விஷயத்த ராகவ் கவனிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ராகவும் படிப்பை முடிச்சிருப்பாரு. இப்ப வெளிநாட்டுல இருந்து இவருக்கு ஆஃபர் வந்திருக்கு. அங்க கிளம்புறதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அப்பா இருக்காருல, வாப்பா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பார்த்திருப்பாரு. இந்த ஸ்கூல்ல இருந்து நிறைய பசங்களை இவர் உருவாக்கி விட்டுருப்பாரு. அந்த ஞாபகம் இவருக்கு வருது. இப்பதான் பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பையன் காலேஜ் படிக்கிறதுக்கு வரும்போது இவர்கிட்ட கம்மி சேவிங்ஸ் தான் இருக்கும். அந்த சேவிங்ஸை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் படிச்ச பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, உங்களால தான் நாங்க இந்த லெவலுக்கு வந்தோம் சார், உங்க பையனை நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி செலவுலாம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் அப்பா அதை பையன் கிட்ட சொல்றாரு, நீ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அந்த பசங்க தான்ப்பா காரணம். அதே மாதிரி நம்மளும் மத்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். நீ நிறைய சம்பாதிக்க போறல, அது மூலியமா வருஷத்துக்கு 2 பசங்களையாவது நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. கண்டிப்பா படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகவும் சொல்றாரு. இதனால தான் ராகவ் தேவையில்லாம செலவுலாம் பண்ண மாட்டாரு. இப்போதைக்கு ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, ஜெசி வீட்ல தான் இருக்காரு. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் தான் வீட்ல தனியா இருக்காரு. கொஞ்சம் காத்து வாங்குறதுக்காக வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வராது. பார்த்தா அந்த கேங் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை தேடிட்டு இருக்காங்க. ஆகா, என்ன இவனுங்க இப்படி தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. இதுல இருந்து எப்பதான் விடிவு காலம் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவர் வீட்டுல வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா அழுதுகிட்டே வீடியோ கால்ல பேசுறாங்க. ஏமா அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. அம்மாவுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும், அதை பத்தி சொல்றாங்க. அதாவது 4-5 பேர் இவரை கொல்றதுக்காக துரத்திட்டு வந்திருப்பாங்க. இவரும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. இவங்களுக்கு குலதெய்வமா ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்க தான் முன்னாடி வந்து உன்னை காப்பாத்தின மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அம்மாவும் அழுதுகிட்டே சொல்றாங்க. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கம்மா, நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் அம்மாக்கு சொல்றாரு. நான் சமாதானம் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவும் காலை கட் பண்ணிடுறாரு. ஏற்கனவே அம்மா இருக்காங்கல்ல, ஜெசியை பார்த்து தான் அந்த அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஜெசிக்கு கால் பண்றாரு. எப்படி அம்மன் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, எப்ப இதெல்லாம் சரியாகும்னு கேக்குறாரு. சீக்கிரம் சரியாயிடும் சொல்றாங்க. ராகவ் வீட்டுல இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. கதவை திறந்து பார்த்தா ஜெசி அந்த 3 ஆட்களையும் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவரும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஜெசி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேரையும் உட்கார வச்சு பேசுவாங்க. ராகவ் நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ராகவ் மாதிரி ஆட்கள் நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் பறிச்சுக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க, உண்மை அது கிடையாது. அப்படி மத்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. ராகவும் நம்மள மாதிரி தான், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்க 3 பேருமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவரை பார்த்து சாரி சொல்றதுக்காக தான் இருக்கும். இப்ப ராகவும் நார்மலா அவரோட ஆபீஸ்க்கு வராரு. ஏற்கனவே ஒருத்தன் பிரச்சனை பண்ணான் பாத்தீங்களா, அவன் கூட இப்ப ஹீரோ கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் இந்தியர்கள் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதாவது மத்த நாட்டுல இருக்கவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பிடணும், உங்க வீசாவை கேன்சல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இவருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஜெசியா வேற யார்கிட்டயாவது பேசி ராகவ் எப்படியாவது இங்கே இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இப்ப ராகவ் பயங்கரமா கோவப்படுறாரு. எதுக்காக எல்லாருமே இந்தியர்களை அனுப்பணும்னே நினைக்கிறாங்க, என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறாரு. இப்ப இவங்களும் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் அமெரிக்காக்கு நிறைய நாட்டை சேர்ந்தவங்க வராங்க. இந்த இடத்துல சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிடுறாங்க. பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்கு. இது அரசியல்வாதிகளுக்கும் பயத்தை தருது, மக்களுக்கும் பயத்தை தருது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க ஸ்டேட்டுக்கும் இப்பெல்லாம் நார்த்ல இருந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர்கிட்ட பேசுறாரு. சொன்ன சட்டத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. இப்ப படிக்க வைக்கிறவங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அதே சமயம் இந்தியால இந்த நியூஸ் எல்லாம் பரவுது. அப்பவும் என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
ஒன்னும் இல்லப்பா, நிறைய பேரை போக சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னும் முடிவாகல, நான் சீக்கிரமா எப்படியாவது பேசி இங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ராகவும் வேற ஏதாவது கம்பெனில நுழைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணிட்டாரு. எந்த இடத்துலயுமே இந்தியர்களை எடுக்கவே மாட்டாங்க. ஜெஸியும் இவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் பேசி பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே முடியாதுன்னு சொல்றாங்க. ஏறக்குறைய காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசி பார்த்துடுறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்றது ராகவுக்கு புரிய வந்துருது. ராகவ் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது முட்டாள்தனம், நான் பேசாம என்னோட ஊருக்கே போறேன், எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் இந்த இடத்துல இவருக்கு ஆறுதல்லாம் சொல்றாங்க. இவர் ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக வராங்க. இது வரைக்கும் இவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்காக இவர் நன்றிலாம் சொல்லிட்டாரு. உன்னை கட்டி மட்டும் பிடிச்சுக்குவா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் சரின்னு சொன்னா வேகமா கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை மறக்க மாட்டேன் ஜெஸி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப இவரோட ஊருக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. தங்கச்சியும் அம்மாவும் இவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பா எங்கன்னு கேக்குறாரு. அப்ப புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வேலையா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. விண்டு மில் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ற வேலையில இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. இதுக்காகப்பா இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல நம்ம படிக்க வைக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கோம், அந்த பசங்க கிட்ட திடீர்னு முடியாதுன்னு சொன்னா கஷ்டமாயிடும், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், அதுக்குள்ள உனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே சிலருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த நிலைமையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ராகவ் முதல்ல ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த வருஷம் தரது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு, நான் பார்ட் டைமா ஒரு வேலை பாக்குறேன், இந்த வருஷம் ஃபீஸை நானே எப்படியாவது சமாளிச்சுப்பேன், அடுத்த வருஷம் முடிஞ்சா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஒரு பொண்ணு டாக்டர் படிக்க வைக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப அது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி விடுங்கண்ணே, என் விதி அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் சோகமா சொல்றாங்க. இவருக்கும் கேட்க கஷ்டமா இருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் இவர் சென்னைக்கு டிராவல் பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி சீரியஸா இருக்காங்கன்னு தகவல் கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த டிராவலை பண்ணக்கூடாது, நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி இவர் கிளம்புறாரு. இப்ப ஜெயபிரகாஷும் ஒரு கூட்டத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த 5 பேர்ல பிரணவ்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் அந்த கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு. ஜெயபிரகாஷை பொறுத்த வரைக்கும் நேரடியாவும் இவங்க 5 பேரை ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரி நெட்ல இவங்க சம்பந்தமா தகவலை தேடியும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னும் அந்த பொண்ணு சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா, பணக்காரங்க படிக்கிற படிப்பெல்லாம் நமக்கு வேணாம்னு சொன்னேன், என்னோட பொண்ணு கேட்கல, என் பொண்ணு இப்ப உயிரோட கிடைச்சா மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு ஜெஸி கிட்ட இருந்து கால் வருது. என்ன இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போயிட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல, அதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொன்னல, அந்த பொண்ணு சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஜெஸியும் வருத்தப்படுறாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமீரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக அம்மா கூட சென்னைக்கு வந்துடுறாரு. இவர்கிட்ட ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் இருக்காது, இருந்தாலும் ஃப்ரெண்டு மூலியமா வேற ஏதோ ஒரு வழி ஏற்பாடு பண்ணிருக்காரு போல, என்னன்னு டீட்டெயிலா தெரியல. இப்ப இந்த 5 பேர்ல லதான்றவங்கள காட்டுறாங்க. இவங்களும் இவங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிடலான்ற மாதிரி ஒரு ஹோட்டல் முன்னாடி வண்டியை நிறுத்தி சாப்பிட போறாங்க. அங்க இருக்கவங்களும் பிச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு வேணா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அப்படி கேட்ட எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வாங்கி தராங்க. யார்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் காசு தருவாங்க, அப்படி இல்லைன்னா மிச்ச மீதி சாப்பாடு தான் தருவாங்க. ஆனா நீங்க தான் இப்படி சாப்பாடு போட்டிருக்கீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப லதாக்கு ஒரு பெரியவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப எதிர இருக்க ஃப்ரெண்டும் அந்த பெரியவர் சொன்னதை தானே யோசிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி லதாவும் சொல்றாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. லதாவும் ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் காலேஜ் முடிக்க போறாங்க. அதனால ஒரு ட்ரிப் மாதிரி போலான்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் பணக்காரரா இருப்பாரு. கொடைக்கானல்ல இவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இங்கேயே சாப்பிடலான்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா அப்பா அங்க வேலைக்காரன் ரெடி பண்ணிடுவான், அங்கேயே போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களும் நைட் வரைக்கும் டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே பயங்கரமா பசிக்குது. ஆனா வேலைக்காரன் அந்த இடத்துல இல்லன்னு தெரிய வருது. இவங்களும் கால் பண்ணி பேசி பாக்குறாங்க. காய்கறி வாங்குறதுக்காக போன வண்டி ரிப்பேர் ஆகி மாட்டிக்கிட்டேன், நான் வரதுக்கு எப்படியும் காலையில ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட கீழே போகட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மிருகம்லாம் நிறைய நடமாடுற நேரம், அதனால போக வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. பேசாம படுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா பசியை இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க வீட்டுல கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேக்குறாங்க. லதாக்கு இவரோட வாய்ஸ் கேட்ட மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த பெரியவரும் சாப்பிடலையா, சரி ரெடி பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட ரெடி பண்ண சொல்றாரு. அவங்கள ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பெரியவரும் இவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்ல, பதிலுக்கு எனக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எவ்வளவு காசு கேக்குறீங்களோ தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு காசு இருந்தாலும் இப்ப உங்களால சாப்பாடு வாங்க முடியாத நிலைமையில தானே இருக்கீங்க, அதனால வேறதான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. இப்ப பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போயிடுறாரு. இப்ப சமையல்லாம் முடிஞ்சிருச்சு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பயும் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, நான் சொன்னதை யோசிச்சிட்டீங்களா, எனக்கு என்ன தரப்போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றோம் அப்படின்ற மாதிரி லதா சொல்றாங்க. 2 நாள் வயக்காட்டுல என் கூட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வேலை பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சாப்பாடும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இதனால லதா இருக்காங்கல்ல, ஒரு நாள் வேணா வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இதுக்கும் தாத்தா சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவர் நாளைக்கு கேட்கும் போது நம்ம சமாளிச்சுப்போம், இப்போதைக்கு சாப்பிட்டுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓகே சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப விடிஞ்சிருது, இருந்தாலும் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாவே இவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களை எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் நைட்டு சும்மா தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தாக்கு சொல்றாங்க. ஆனா தாத்தா இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. இவங்களோட கார் கீ இருக்கு பாத்தீங்களா, அதை வேகமா எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட போனதான் கீ கிடைக்கும்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. வேற வழியே இல்லாம வேலை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேரட் புடுங்குற வேலையை தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து புடுங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் இவங்க குனிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே இவங்க எல்லாருக்குமே முது வலி வந்துருது. இதுக்கப்புறம் முடியாதரா சாமி அப்படின்ற மாதிரி இவங்களும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. என்ன அதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்க வந்துட்டீங்க, இந்தாங்க தண்ணியை குடிங்க, வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு. இவங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீதி வேலையெல்லாம் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்தையே இவங்க எல்லாருக்குமே பெண்டு நிமிந்துருது. வேலை டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்க எல்லாருமே நிம்மதி ஆகுறாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் சாப்பாடுல கை வைக்கும் போது சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்க எல்லாரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா முக்கியமான விஷயத்தை நீங்க ட்ரெண்ட் பண்ண மாட்டீங்க. 100 நாளுக்கு மேல விவசாயிங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க. ஆனா ஒரு யங்ஸ்டர் கூட முன்னாடி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, ஏன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க யாருக்குமே பதிலே தெரிய மாட்டேங்குது. விவசாயம் மட்டும் அழிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. லதா தூங்கிட்டு இருக்கும் போது கெட்ட கனவா இந்த விஷயம்லாம் வருது. இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையிலயும் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி லதா யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா லதா மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாத்தா நான் இன்னைக்கும் வேலை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தாத்தா கேக்குறாரு. நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு கெட்ட கனவுலாம் கூட வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எவ்வளவோ பேர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், யோசிச்சு பார்த்தவங்க ரொம்ப குறைவுதாமா, நீ யோசிச்சு பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப லோடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீயும் வாமான்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் வழியில பாக்குறாங்க, நாங்களும் வரோன்ற மாதிரி ஏறிக்கிறாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, பேப்பர் பெண்ணை எடுத்து வச்சுக்கோங்க, நான் என்ன விலைக்கு விக்கிறேன், அதே மாதிரி நீங்க வாங்குறது என்ன விலை அப்படின்றத கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த விவசாயம் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குன்றது புரியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் நோட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அநியாயத்துக்கு விலை மாற்றம் வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதனால தான் நிறைய விவசாயிகள் விவசாயத்தை விட்டே போயிடுறாங்க. அரசாங்கம் தான் தலையிட்டு இதெல்லாம் சரி பண்ணும். ஆனா அரசாங்கத்துக்கு இதுக்கு எங்க நேரம் இருக்கு, உங்களை மாதிரி வயசு பசங்க ஏதாவது முன்னெடுத்து தான் இந்த விஷயத்த மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது சம்பந்தமா நிறைய இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. இவங்க மைண்டுக்குள்ளேயே இது நல்லா பதிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வருஷம் வருஷம் அக்ரிகல்ச்சரை விட்டு நிறைய பேர் போறாங்கல்ல, அதை நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய யங்ஸ்டரை அக்ரிகல்ச்சர் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே பிளான் எல்லாம் போடுறாங்க. இப்ப இவங்க விவசாயம் பண்ணாதானே அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கான ஏற்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல பேசி பார்த்திருப்பாங்க. லதா கொஞ்சம் வசதியானவங்கல்ல, அப்பா கிட்ட காசெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, இந்த விவசாயத்துக்குலாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், வேற பிசினஸ் பண்றதா இருந்தா சொல்லு, நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கேங்ல கௌதம்னு ஒரு பையன் இருப்பாரு. அந்த கௌதமோட அப்பாக்கு இவங்க பிளான் பிடிச்சிருக்கு, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப வசதியா இருக்க மாட்டாரு, ஆனா இவருக்கு இடம் இருக்கும், அந்த இடத்த வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. ஜெயபிரகாஷ் எல்லார பத்தியும் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்கல்ல. இப்ப லதா சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்லாம் நெட்ல வந்திருக்கும். அந்த ஆர்டிகல் ஒவ்வொன்னா இவர் பார்த்துட்டு இருக்காரு. அமீர் கண்ணாடி முன்னாடி நின்னு கவலைப்பட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி அப்பாவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பாரு. அமீரும் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆபரேஷன் பண்ணோம், 4 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர்கிட்ட சுத்தமா காசு இருக்காது. அப்பாவோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக அப்பாவோட கடைக்கு வந்துடுறாரு. அப்பாக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணோம், காசு தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே உன்னோட படிப்புக்காக நிறைய உன்னோட அப்பா காசு வாங்கியிருக்காரு, அதையே இன்னும் தரல, இது எப்படி நான் தரதுன்னு கேக்குறாரு. இப்ப நமாஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடும், இவரை நமாஸ் பண்றதுக்கு போயிடுறாரு. அவரை இருந்து பார்க்கணுன்றதுக்காக அமீர் வெயிட் பண்றாரு. இப்ப அவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் எனக்கு தெரியும், அந்த டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஓனர் சொன்னதுனால அந்த டாக்டரும் ஆபரேஷனை பண்ணி முடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் உங்க அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் நார்மலா இவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிச்சிடுறாரு. அப்பாக்கு கறி செஞ்சு தரலாம் நினைச்சிருப்பாரு. இப்ப கறி எல்லாம் வாங்கி சொந்தக்காரங்க வீட்டுல வச்சு ரெடி பண்ணிடுறாரு. இப்ப குழம்பா ரெடி பண்ணி அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. அம்மா இருக்காங்கல்ல, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. என்ன திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப கவலைப்படுறாரு. ஆபரேஷன் சரியா நடந்தும் காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, நீங்க ஃபீஸ கட்டினாதான் பாடி எடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஃபீஸ் என்னன்னு பாக்குறதுக்காக வராங்க. 4 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு.
அப்ப அவர் இன்னும் ஃபீஸ கட்டல போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கடைக்கு வந்து ஓனரை பார்க்கலான்னு பார்த்தா ஓனர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கடையில இருக்க ஒருத்தர் சொல்லிட்டாரு. இப்ப இவரும் நிலைமையெல்லாம் சொல்லிட்டாரு. என்னப்பா இப்படி சொல்ற? சரி வேற எப்படியாவது 4 லட்சம் ரூபாயை ரெடி பண்ண ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. வேற எப்படி என்னால ரெடி பண்ண முடியும், எனக்கு யார தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. கௌதம் அப்பா கிட்ட இடம் இருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்த பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. 3 ஏக்கர் இடம் தான் அவர் வச்சிருக்காரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 ஏக்கர் இருந்தா தான் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பக்கத்து இடத்துக்காரங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இப்ப போனை வாங்கி லதாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்கோம், இடம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பல வருஷமா இடம்லாம் சும்மா தான் இருக்கு, விவசாயம் பண்ண போறதா சொல்றீங்க, எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2-3 பேர்கிட்ட பேசி இவங்க 10 ஏக்கர் வர மாதிரி பண்ணிடுறாங்க. வேலையை சீக்கிரமா ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி படிப்படியா ஆரம்பிக்கிறாங்க. கொடைக்கானல்ல இருந்து அந்த பெரியவரை வர வச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மண்ணே மலடா இருக்கு, இதை நீங்க சரி பத்தினாதான் இந்த இடத்துல விவசாயத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அவரோட சப்போர்ட்டோட இவங்க ஒவ்வொரு விஷயத்தையா பண்றாங்க. அவரும் கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய தண்ணி தேவையில்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க ஒரு கிணத்தை தூர்வாரினா போதும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சில ஆபீசர் சொல்றாங்க. அதனால இவங்களும் கிணத்தை தூர்வாரணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்களுக்கு இப்ப தண்ணிக்கான வசதி கிடைச்சிருது. இப்ப இவங்களும் ஒவ்வொரு பயிரா நட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச மாசத்திலேயே இவங்க அறுவடை எல்லாம் பண்றாங்க. ஏகப்பட்ட காய்கறி எல்லாம் இவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. அவங்க மொத்தமா விக்கிற மாதிரி இவங்க விற்க மாட்டாங்க. இவங்க வேற மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி அதை விக்கிறாங்க. நிறைய லாபத்தை எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதே சமயம் இடத்த தந்தாங்க பாத்தீங்களா, வாரம் வாரம் உங்களுக்கு காய்கறி எல்லாம் போற மாதிரி இவங்க செட் பண்ணிடுவாங்க. இப்ப இடத்த கொடுத்த ஒரு பெரியவர் தான் பேசுறாரு. பசங்க கேட்டாங்க, நார்மலா தான் இடத்த கொடுத்தேன், ஆனா வாரம் வாரம் எனக்கு காய்கறி அவ்வளவு அனுப்புறாங்க. நம்ம இடத்துல விளைஞ்சதை சாப்பிடுறதே ஒரு தனி சுகம் தான், நீங்களும் பசங்களை நம்பி இடத்த தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நிறைய பேர் பேட்டி எடுக்கிறதுக்காக எல்லாம் வராங்க. லதா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் பெரிய லெவல்ல இந்த விஷயத்தை பண்ணி சாதிச்சு காட்டணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, விவசாயத்துல ஏதாவது ஒரு பங்கு பண்ணாதான் அரசாங்க சலுகை தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், அப்பதான் எல்லாருமே இதை பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. முதல்ல இவங்களை நம்பி 7 ஏக்கர் தந்தாங்கல்ல, இப்ப நிறைய பேர் சேர்ந்து 50 ஏக்கரை தரதா சொல்லியிருக்காங்க. அந்த 50 ஏக்கர்லயும் விவசாயத்தை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க. ஆனா அதுக்கான செலவா ஏகப்பட்ட காசாகும். அந்த காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கௌதமோட அப்பா கிட்ட அவ்வளவு காசு கிடையாது, வேணா கடன் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை, அதனால அது வேணாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் தர இந்த வேலையை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இவங்க கேங்லயே லதா தான் ரொம்ப நல்லா படிப்பாங்க, கண்டிப்பா அந்த இன்டர்வியூனால கிராக் பண்ண முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி லதாவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்பாவோட பாடி அங்க இருந்து எடுக்கணும்னா 4 லட்சம் ரூபாய் தேவையில்ல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் அமீரும் ஹெல்ப் கேட்கிறாரு. எல்லாம் அவங்களால முடிஞ்ச காசை போடுறாங்க. அப்படி சேர்த்து கூட 50,000 தான் இவரால சேர்க்க முடியுது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருக்காரு. இப்ப அம்மாவும் கால் பண்ணி, என்னப்பா காசை ரெடி பண்ணிட்டியா, சீக்கிரமா வந்து சேருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. இவங்களும் வேற எப்படியாவது பாடி எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாங்க. காசு தராம கண்டிப்பா பாடி எடுக்க விட மாட்டாங்க, நீங்க காசை ரெடி பண்றதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க போய் ரெடி பண்றதுன்னு இவருக்கு சுத்தமா புரியல. இவரோட நிலைமையை நினைச்சு அம்மாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அமீர் என்ன பண்றாருன்னா, ஓனரோட கடை வாசல்லே உட்காந்து இருக்காரு. வெளியூருக்கு போன ஓனர் திரும்பி வந்துடுறாரு. உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வெறும் 50,000 ரூபாய் எடுத்து தர்றாரு. இது பத்தது, 4 லட்சம் ரூபாய் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன் அப்பா திரும்பி வருவாரு, கடன்லாம் அடைப்பாருன்ற நம்பிக்கையில தான் அவ்வளவு காசு தரதா சொன்னேன். உன்னோட அப்பாவே இப்ப திரும்பி வரமாட்டாரு, எந்த நம்பிக்கையில உன்னை நம்பி நான் காசு தரது, உனக்கு வேற போலீஸ் கேஸ்லாம் இருக்கு, யார் உனக்கு வேலை தருவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தயவு செஞ்சு காசை தாங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன் அப்படின்ற மாதிரி அமீர் சொல்லிட்டாரு. சொன்னா செய்வியா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அமீரும் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொன்னா மட்டும் போதாது, உன் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வா, அப்பதான் நான் காசை தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அமீர் இருக்கார்ல, இவர் சம்பந்தப்பட்ட எல்லா சர்டிபிகேட்டையும் இவர்கிட்ட தந்துடுறாரு. அதெல்லாம் இவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அமீர் கேட்ட மாதிரி காசு அவருக்கு தந்துடுறாரு. அமீரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பில் எல்லாம் கிளியர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவோட பாடி எடுக்க விடுறாங்க. இப்ப அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. இப்ப இவர் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனோம்ல, அதனால வேலை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. நேர்மையா வேலை பார்க்கணும், முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், போக போக ஈஸி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லிட்டாரு. இவனுக்கு வேலையை சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப ஆட்களும் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இவருக்கு சொல்லி தந்துடுறாங்க. ஒரு நாள் அமீர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது படிப்புக்கு ஹெல்ப் பண்ண நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல செருப்பு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் வேலை பார்த்துட்டு இருக்க அமீரை கவனிக்கிறாரு. இவரோட பையனுக்கு ஒரு ஸ்டேஜ்ல போட்டியா இருந்துட்டு இப்ப இந்த வேலை பார்க்கறதுனால இவரும் சந்தோஷப்படுறாரு.
இவனுக்கு இதுதான் கரெக்டான வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு நல்ல செருப்பை பாரு அப்படின்ற மாதிரி செருப்பெல்லாம் போட வச்சுட்டு இருக்காரு. ரொம்ப தெனாவட்டா நடந்துட்டு இருக்காரு. அமீருக்கு கோவம் வருது. இருந்தாலும் அமீர் அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல அமீர் இருக்கார்ல, சென்னையில தெரிஞ்சவங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு ஓனர் கிட்ட வந்து கால் வருது. என்ன இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக நீ சென்னைக்கு போயிருக்கியாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, இன்னும் 2 நாள்ல நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சர்டிபிகேட்லாம் என்கிட்ட இருக்கு, அப்புறம் எப்படி நீ போக முடியும்? அப்ப போலியா சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் 3 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டு நீ என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அமீருக்கு எப்படி அந்த காசை தரது அப்படின்னு புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த ஜெயபிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, அமீர் சம்பந்தமாவும் லதா சம்பந்தமாவும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிறாரு. இதோட 6வது எபிசோட முடியுது. இன்னும் இந்த சீரிஸ்ல 3 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.